ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜோட கம்ப்ளீட் சம்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பர்சன்டேஜோட கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் பர்சன்டேஜ் கான்செப்ட்டுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணிவிட்டு வந்து இதை பாருங்கள். எல்லாத்துக்குமே கான்செப்ட் தெரிஞ்சால் தான் சம்ஸ் பண்ண முடியும். ஸோ கான்செப்டை பார்த்துட்டு வந்து சம்ஸை பார்க்க வருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து அட்வான்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, த மந்த்லி இன்கம் ஆஃப் அ பர்சன் இஸ் ₹5,000. ஒரு பர்சனோட மந்த்லி இன்கம் வந்து 5,000. இஃப் ஹிஸ் இன்கம் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 30%, ஒருவேளை அவர் இன்கம் வந்து 30% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தென் வாட் இஸ் இஸ் மந்த்லி இன்கம் நவ்? இப்போது இங்கே பாருங்கள், இங்கே இன்கம் என்ன சொல்லியிருக்காங்க, இன்கம் வந்து 5,000. இன்கம் வந்து 5,000 அந்த பர்சனுக்கு கிடைக்கிது. இப்போது இந்த பர்சனோட இன்கம் வந்து 30% இன்க்ரீஸ் ஆகுது. 30% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இதிலிருந்து தான் 30% இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்த இன்கம்லேருந்து தான் அவருக்கு 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 5,000ல் 30%னா எவ்வளவு? 10%. நம்ம பேஸில் பார்த்துருக்கோம் கான்செப்டில். 10%னா 500, 30%னா அது 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 1,500 அவருக்கு என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் அவருக்கு இன்க்ரீஸ்டு வேல்யூ. இதுதான் இன்க்ரீஸ் ஆனது. ஸோ இது இன்கம் அவர் ஆக்சுவலாக வாங்கிட்டு இருந்தது. இப்போ இன்க்ரீஸ் ஆனது 1,500. இப்போ அவரோட இன்கம் என்னது, இப்போ அவரோட மந்த்லி இன்கம் இப்போ எவ்வளவு நவ் தானே கேட்குறாங்க. வாட் இஸ் மந்த்லி இன்கம் நவ் தானே கேட்குறாங்க. 5,000 ப்ளஸ் ஒரு 1,500 ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்னது, 6,500. இதுதான் ஆன்சர். கிளியர்? கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? என்ன சொல்லியிருக்காங்க இதில், 5,000 அவருக்கு இன்கம் வருது. ஸோ அதிலேருந்து அவருக்கு 30% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த 5,000 இன்கம்லேருந்து 30% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 1,500 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஆக்சுவலாக வாங்கினதை விட இப்போ ₹1,500 அதிகமாக வாங்குறாரு. ஸோ அப்போ டோட்டலாக ₹6,500 அவர் வாங்குறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். த மந்த்லி இன்கம் ஆஃப் அ பர்சன் இஸ் ₹8,000. ஒரு பர்சனோட மந்த்லி இன்கம் வந்து 8,000. If his income is increased by 20%, ஒரு பர்சனோட மந்த்லி இன்கம் வந்து 8,000. If his income is increased by 20%, இப்போ 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கான். அப்போ 20%, 8,000ல் 20%னா எவ்வளவு, 10%னா 800, 20%னா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், 1,600 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது இன்க்ரீஸ் ஆன வேல்யூ. இது இன்க்ரீஸ்டு வேல்யூ. இப்போ அவரோட மந்த்லி இன்கம் என்ன நவ்? இப்போ அவர் வாட் வில் பி ஹிஸ் நியூ மந்த்லி இன்கம்? இப்போ அவர் எவ்வளோ வாங்குவார்? மந்த்லி இன்கம் என்ன வாங்கிட்டு இருக்காரு? ஆல்ரெடி வாங்கினது 8,000. இப்போ ஒரு 1,600 அதிகமாக இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 9,600. ஸோ இதுதான் ஆன்சர். கிளியர்? ஸோ ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்த இன்கம்லேருந்து இன்க்ரீஸ் நடந்திருக்கு, இன்க்ரிமெண்ட் நடந்திருக்குன்னா ஸோ அதில் இந்த பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். ஸோ இதுதான் ஆன்சர். கிளியர்? Next question. The price of a certain article is 15,000. ஒரு ஆர்டிக்கலோட ப்ரைஸ் வந்து 15,000. Due to the slump in the market, its price is decreased by 8%. ஸோ அதனால் என்ன ஆகுது, ப்ரைஸ் வந்து 8% இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. Find the new price of the article. என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் என்னது, 15,000. Due to slump in the market, its price is decreased by 8%. 8% என்ன ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆயிடுச்சு. 8% டிக்ரீஸ் ஆயிருக்கு. 8%னா எவ்வளவு, 10%னா 1,500. நீங்கள் வந்து 8% கண்டுபிடிக்கிறதுக்கு 10% மைனஸ் 2%ம் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக 1% எடுத்து அதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரும். கிளியரா? ஸோ 15,000ல் 8% எவ்வளவு, 15,000 தான் நம்மளோட 100%. ஸோ இதுதான் நம்மளோட 100%. ஸோ 10% எவ்வளவு, 10% வந்து 1,500. 1% எவ்வளவு, 150. இதானே 1% தான் 150 தானே. ஸோ 8%னா என்னது, அதை 8ஆல் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடணும். இப்படி பண்ணாலும் நமக்கு 8% கண்டுபிடிக்கலாம். 1% கொண்டு வந்துட்டு அதுலேருந்து 8% கொண்டு வரலாம். ஸோ 0, 8 5s are 44. ஸோ 18,200. அப்போ என்ன ஆச்சுன்னா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் ஆனால் தான் ஆட் பண்ணணும், டிக்ரீஸ் ஆனால் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ அவரோட நியூ ப்ரைஸ் என்னது, அந்த ஆர்டிக்கிளோட நியூ ப்ரைஸ் என்ன இருக்கும், 15,000லேருந்து ஒரு 1,200 மைனஸ் பண்ணால் 1,000 மைனஸ் பண்ணால் 14,000. 14,000லேருந்து ஒரு 200 மைனஸ் பண்ணால் 13,800. ஸோ இதுதான் அவரோட நியூ ப்ரைஸ். கிளியர்? 15,000 முதல்ல 1,000 மைனஸ் பண்ணிடணும், 14,000 வரும். ஸோ அந்த 14,000லேருந்து
14,000லேருந்து 200 மைனஸ் பண்ணும். ஸோ 14லேருந்து 200 மைனஸ் பண்ணால் 13,800. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கிளியர் தானே? ஸோ 15,000 அந்த ஆர்டிக்கிளோட ப்ரைஸ். இது வந்து அங்கே டிக்ரீஸ் 8% நடக்கிறனால நியூ ஆர்டிக்கிள் என்ன 8%, 10% கண்டுபிடிச்சி 2%னும் 8% கொண்டு வரலாம். இல்லை 1% கொண்டு வந்துட்டு அதிலிருந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் எது நமக்கு ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ எல்லாமே மைண்ட் கேல்குலேஷன் தான். இப்போ இதுலேருந்து 10%, 2% எப்படி கொண்டு வரும்? 10%னா 1,500, 2%னா 300, ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 1,200. இதுவுமே ஈஸியாக தானே இருக்குது 1,200 கொண்டு வரதுக்கு. ஸோ இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? ஸோ டிக்ரீஸ்னால என்ன பண்ணணும்? ஃபைனலாக அதை மைனஸ் பண்ணணும். அதை முக்கியமாக பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின். The price of a computer is 20,000. What will be the price of the computer or after reduction of 25%? ஒரு கம்ப்யூட்டரோட ப்ரைஸ் வந்து 20,000. அப்போ ப்ரைஸ் எவ்வளவு? கம்ப்யூட்டரோட ப்ரைஸ் எவ்வளவு? 20,000 அதோட ப்ரைஸ். இப்போது வாட் வில் பி த ப்ரைஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஆஃப்டர் ரெடக்ஷன் ஆஃப் 25%? 25% ரெடக்ஷனுக்கு அப்புறம் இந்த கம்ப்யூட்டரோட ப்ரைஸ் என்ன? 25%னா நம்ம ஃப்ராக்ஷன் வேல்யூ பார்த்துருக்கோம். 25%னா என்ன? 1/4. அப்போ 20,000ல் 1/4 எடுத்தால் 5,000 நமக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ நியூ ப்ரைஸ் என்னது? கம்ப்யூட்டரோட நியூ ப்ரைஸ் என்னது? ரெடக்ஷனுக்கு அப்புறம் என்னது? 5,000. 1/4னா 5,000 வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு, ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ரெடக்ஷன் ஆஃப் 25% ரெடக்ஷன் நடந்துருச்சு. ஸோ இப்போ நியூ ப்ரைஸ் எவ்வளவு? 15,000. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரைஸ். கிளியர்? ஸோ கம்ப்யூட்டரோட ப்ரைஸ் வந்து 20,000 இருக்குது. ஸோ ரெடக்ஷன் 25%க்கு அப்புறம் அந்த ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. 20,000ல் 25% ரெடக்ஷன்னா ஸோ 20,000ல் 25% 1/4 போச்சுன்னா 5,000. ஸோ 5,000 மைனஸ் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் எவ்வளோ? 15,000. ஸோ இதுதான் ஆன்சர். இது வரைக்கும் கிளியராக இருக்கீங்களா? ஸோ இந்த சம்ஸ் இந்த ஃபார்மேட் என்னென்னா ஒரு வேல்யூ கொடுத்து அதில் எவ்வளோ இன்க்ரீஸ் எவ்வளோ டிக்ரீஸ், ஸோ அதை இந்த இதில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ 2 பேரை கம்பேர் பண்ணி அதுலேருந்து இவங்களை விட இவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்காங்க கம்மியாக இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பிகாஸ் அது ரொம்ப முக்கியம், அதனால் தனியாக வச்சுருக்கேன். அது டிஏக்கு அதுதான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பார்ப்போம்.